கூட்டணி உறுதியாகி நீங்க தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அமைய போறது திமுக ஆட்சியா, திமுக கூட்டணி ஆட்சியா? இதுல எங்களுக்கு என்னங்க இருக்கு? திமுக கூட்டணி ஆட்சி தான். எங்களுக்கு நாங்க இல்ல நீங்க கூட்டணி லாஸ்ட் அமைச்சரவையில பங்கு கேட்கிறீங்களான்னு கேட்கிறேன். இல்ல நாங்க அது எங்களுடைய கோரிக்கையா வச்சோம். அது இல்லன்னா முடியாதுன்னு நாங்க பேசலையே. எங்களுடைய கோரிக்கையா வச்சோம். இன்னும் சொல்லப்போனா இது சம்பந்தமாக பேச வேண்டியது எங்களுடைய தேசிய தலைமை தான் என்று தெளிவாகவே எங்களுடைய தலைவர், எங்களுடைய மாநில தலைவர் செல்வப்பிரந்தை அவர் ரொம்ப தெளிவாகவே அதை சொல்லியிருக்கிறாரு. எனவே டபுள் என்ஜின் சர்க்கார் என்கின்ற ஒரு தொடர் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டிலே வைத்து வருகிறார்கள். அது இந்தியா முழுக்க வைக்கிறாங்க. டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறதே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இன்றைக்கு தமிழக மக்கள் இவர்களை ஏன் புறக்கணிப்பார்கள், எதை பார்த்து புறக்கணிப்பார்கள் என்று சொன்னால், நேற்றைய தினம் பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் எங்களுக்கு ஒத்து வந்தால், எங்களுக்கு எந்தெந்த மாநிலம்லாம் ஒத்து வருகிறதோ அந்தந்த மாநிலத்திற்கு எங்களுடைய திட்டங்களை தருவோம், இல்லைன்னா உங்களுக்கு தரமாட்டோம். இவங்க எவ்வளவு தெளிவாக அதை சொல்றாங்க அப்படின்னா, பட்ஜெட் உரைக்கு முன்பாகவே முதல்வர் வந்து ஒரு எக்ஸ்ல போஸ்ட் போடுறார். வழக்கம் போல திருக்குறளை மட்டும் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வரதை சொல்லாம போறீங்க அப்படின்னு சொல்றார். முதல்வர் சொன்னதற்காகவே நிர்மலா சீதாராமன் இந்த வாட்டி திருக்குறள் கூட சொல்லல. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.